அடுத்ததாக கேட்லேருந்து ஒரு கொஸ்டின், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராமில் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள். பட் இங்கே வந்து சேம் டைப் ஆஃப் வேரியபிள் தான் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. மூணுமே கேரக்டர், 3 கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் நேம் பி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், பிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே. ஸோ இப்போது இந்த பியில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரியும். இந்த நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து 3 கேரக்டர் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அப்போ பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்லேயும் நம்ம 3 கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 1 அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் 0 அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் A+2 அப்படின்னு ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே A வந்து ஒரு கேரக்டர், அதோட ஒரு நியூமரிக்கல் நம்பர் 2-வை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரை நியூமரிக்கலோட ஆட் பண்ணும்போது ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து அதோட ஆஸ்கி கோடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஏங்கிற கேரக்டருக்கு கரஸ்பாண்டிங் ஆஸ்கி கோடு வந்து 97 வரும். அந்த 97ஓட 2 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா 99. தென் அதுக்கப்புறம் அந்த 99ஓட கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து சி, அந்த சி வந்து அங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ 1, 0, சி அப்படிங்கிற 3 கேரக்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஸோ 1 அப்படிங்கிறது ஒரு மெமரிலையும், 0 அப்படிங்கிறது இன்னொரு மெமரிலையும், நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறது இன்னொரு மெமரிலையும் ஸ்டோர் ஆயிரும். மூணு கண்டினியூஸ் மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். சப்போஸ் 1ங்கிறது 1000 அப்படின்னு ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா 0 வந்து 1001லையும், சி வந்து 1002லையும் வந்து ஸ்டோர் ஆயிரும். கேரக்டருக்கு வந்து நமக்கு 1 பைட் தான் எடுக்கும் சி லாங்குவேஜ். அதனால சப்போஸ் 1 வந்து 2000ங்கிற மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா 0 வந்து 2001லையும், சி வந்து 2002லையும் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷன் எடுத்துக்கும். இந்த 3ம் சேர்ந்து வந்து பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது இந்த 3ம் சேர்த்து ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு என்கேப்சுல் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ இந்த 3 சேர்ந்து பி ஒரே வேல்யூ மாதிரி கிட்டத்தட்ட, பட் 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்கும். இந்த 3ம் ஒரே ஆப்ஜெக்ட்டுக்குள்ளது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Q அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாயிண்டர். அந்த பாயிண்டரில் என்ன ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, Qவில் பியோட அட்ரஸ். இப்போ பாருங்கள், பிக்கு வந்து 3 அட்ரஸ் இருக்குது. அப்போ எந்த அட்ரஸை எடுத்து Qவில் வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அரே படிச்சிருப்பீங்க. அரே வந்து எங்கிட்ட 10 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த அரேயோட அட்ரஸை எடுத்து அட்ரஸ் அதை பாயிண்டராக நம்ம அந்த அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த A0 தான் வந்து இந்த பாயிண்டர் வந்து அந்த அட்ரஸை வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த அரேயோட அட்ரஸ் அப்படின்னா அது வந்து A0 தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ Q வந்து நம்ம பாயிண்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். பியோட அட்ரஸ் எடுத்து Qவில் வைக்கணும். ஸோ இங்கே நமக்கு 3 அட்ரஸ் இருக்குது, 1 இருக்குது, 0 இருக்குது, சி. இந்த 3மே 3 டிஃப்ரெண்ட் அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது பாயிண்டரில் எதை எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஓட அட்ரஸ் தான் Q எடுத்துக்கும். ஸோ அப்போ 1ஓட அட்ரஸ் தான் வந்து Qவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்பிளேயில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் *Q+1. இப்போ Qங்கிறது 1ஓட அட்ரஸ், தட் இஸ் 1000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதோட என்ன கூட்டணும் அப்படின்னா +1 கூட்டணும். இப்போ 1000 + 1 ஆயிரும். இந்த 1000 + 1ஓட ஸ்டார் அப்படின்னா இந்த 1000 + 1ங்கிற அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. நம்ம ஸ்டார் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இங்கே கேரக்டர் *Q+1, Qங்கிறது அட்ரஸ்ஸு. Qங்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 1000 எடுத்துட்டோம்னா அது கூட 1 ஆட் பண்ணும்போது 1001 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேல்யூ 1001ல் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது, 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து 0 ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் Q+2னா Q வந்து நமக்கு 1000 அப்படிங்கிற அட்ரஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ 1000 + 2 அப்படின்னா 1002. இப்போ 1002 அப்படிங்கிறது உள்ளே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹோலாக ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க.
ஸோ ஸ்டார் போட்டோம்னா 1002ல் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ 1002ல் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னா சிங்கிற வேல்யூ. ஸோ அப்போது இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0, C, அதாவது ஆன்சர் வந்து ஏ.